ஹாய். நைட்டு டிஃபன் வெஜிடபிள் குருமா, சப்பாத்தி. குக்கரில் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு குக்கர்லேயே டைரெக்டாக கடுகு, உளுந்தம் பருப்பு, இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் திரிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை பச்சையாக நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்து மசாலா பொடியெலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கிட்டு காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும்தான் போட்டிருக்கேன். காலிஃப்ளவரு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காயில் முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை கலந்து நல்லா மையாக அரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவி அதையும் கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். ஓப்பன் பண்ணால் சூப்பரான வெஜ் குருமா ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் குக்கர் ஏற்றிக்கோங்க. எங்களுக்கு 3 பேருக்குங்கிறதுனால நான் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டிஃபன் சாப்பிட வேண்டியது மட்டும்தான் வேலை. நீங்களும் குருமாவை ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.